வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கறியை வச்சு ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் ஒரு ஆட்டுக்கறி வறுவல். பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். ஆனால் நான் எலும்பும் கறியுமா உள்ள ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா அதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சேன். ஆனால் நம்ம ஊர்களில் கொஞ்சம் இளம் ஆட்டுக்கறி கிடைக்கும். அதனால் அதை இப்படி மேரினேட்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திடலாம். இங்கே எங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நான் அதை மேரினேட் பண்ணியிருக்கேன். அப்போ மிருதுவாக இருக்கும் அந்த கறி. அதை நான் இப்போ ஒரு 4 விசில் வச்சு 3/4 பங்குக்கு அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம திருப்பியும் கொஞ்சம் மசாலா போட்டு அதை நம்ம வேக வைப்போம். அதனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கறி. இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது சூடானதும் சோம்பு, அப்புறம் நான் 2 பிரியாணி இலை மட்டும் போட்டு தாளிக்கிறேன். ரொம்ப பட்டை அதெல்லாம் நான் எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இடித்த இஞ்சி கொஞ்சம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு நான் இதில் சேர்க்குறேன். இதோட ஸ்பெஷலே பூண்டு தான். அப்புறமா கொஞ்சம் தக்காளி, பொடியாக நறுக்கின தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இது ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட சிறப்பே என்ன அப்படின்னா, அந்த பூண்டு நிறையா சேர்க்குறது தான். ஏன்னா கிராமங்களில் அந்த பூண்டுலாம் நிறையா சேர்ப்பாங்க. நம்மளாம் தான் இஞ்சி பூண்டு விழுது மாதிரி சேர்க்குறோம். ஆனால் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு, அந்த தண்ணியோடு சேர்ந்து வேகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த தக்காளி வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இதோட தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆட்டுக்கறி, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கறி 3/4 பங்கு வெந்துருச்சு. இப்போ என்னென்னா அந்த ஆட்டுக்கறியும் அந்த தக்காளி கலவையும் இதோட நல்லா ஒன்றா கலந்து வேகணும். அதனால் இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஆட்டுக்கறி நல்லாவே வெந்துருச்சு. நல்லா அந்த மசாலாவும் ஒன்றோட ஒன்று சார்ந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தீயை அதிகப்படுத்திட்டு நல்லா அதை சுருள அதை கிளறி விட்டுக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கேன். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். இந்த தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் நீங்கள் வச்சுருங்க. அது நல்லா சுருள்ற அளவுக்கு அதை வதக்கி விட்டு அதை நம்ம சிம்மில் வச்சுட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான இந்த மட்டன் ஆட்டுக்கறி வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம வறுவலாக செய்கிறனால தண்ணி நம்ம இதை நிறையா சேர்க்கலை. ஆனால் கிராமங்களில் திருவிழாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க. தண்ணியாக தான் இருக்கும் அந்த ஆட்டுக்கறி குழம்பு. ஆனால் அவ்வளோ அபாரமாக இருக்கும் அந்த ருசி. எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இது மட்டன் வேக வைக்கிறது மட்டும் தான் நமக்கு வேலை. மற்றபடி ஒரு 10-20 நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான ஒரு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.